ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னுடைய சின்ன வயசு ட்ரூ ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. என்ன ஸ்டோரின்னு பார்க்குறீங்களா? கோலத்தை பற்றி தாங்க அந்த ஸ்டோரி. நான் லீவுக்கு எங்கள் அம்மம்மா வீட்டுக்கு போயிருக்கிறப்ப ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இருக்கோங்க. 2 பேரும் உக்காந்து வெளியில் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க என்ன கேட்டாங்க, உனக்கு கோலம் போட தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே தெரியுமே அப்படின்னு, நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிற அந்த 7 புள்ளி கோலம், அதாவது அந்த விளக்கு கோலங்க, அந்த விளக்கு கோலத்தை கடகடன்னு மண்ணுலேயே புள்ளி வச்சு நான் போட்டு காமிச்சேங்க. அவங்களும் சூப்பராக போடுறியே, அப்போ இந்த கோலத்தை போடு அப்படின்னு ஒரு கம்பி கோலம் எனக்கு போட்டு காமிச்சாங்க. ஐயோ, இந்த கோலம்லாம் ரொம்ப கஷ்டம், எனக்கு போட தெரியாது அப்படின்னு. எதுவுமே கஷ்டம் கிடையாது, நீ போட்டு பழகு, 4-5 வாட்டி போட்டிங்கன்னா உனக்கு வந்துடும் அப்படின்னாங்க. சரி, நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு போட்டு பழகினேங்க. அவங்களும் எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க, இப்படி வளைக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நீ எதை எனக்கு பர்ஃபெக்டாக போட்டு காமிக்கணும் அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு ஒரு 4-5 வாட்டி அழைச்சி மண்ணில் அழைச்சி புள்ளி வச்சு போட்டு பார்த்து கடைசியாக கற்றுக்கிட்டேங்க. ஆனால் அந்த மண்ணில் புள்ளி வச்சு அழைச்சி கோலம் போடுறது எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்படியே எங்கள் பாட்டியும் வந்துட்டு எங்கே போட்டு காமி அப்படின்னாங்க. இதோ அப்படின்னு போட்டு காமிச்சேன். எங்கள் பாட்டி அளவுக்கு போட வரலனாலும் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக போட்டுட்டாங்க. அவங்களும் சரி, இன்னொரு கோலம் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த கோலமும் அதே போல் கற்றுக்கிட்டாங்க. இந்த ஞாபகத்தை என்னால் மறக்கவே முடியாதுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கம்பி கோலம் சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மம்மா தாங்க. அவங்களும் நல்லா கோலம் போடுவாங்க, எனக்கும் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா வீடு வாசல்லாம் நல்லா மொழுகிட்டு சாணி போட்டு, அப்போல்லாம் வில்லேஜில் இருக்கும் பாருங்கள் வீடு, அந்த வீட்டை சுற்றி அழகாக திண்ணையில் கோலம் போடுவாங்க. நான் லீவுக்கு போகிறப்பெல்லாம் நானும் போடுறேன் அப்படின்னு போடுறேன்னு சொல்லுவேன். சரி போடு அப்படின்னு கொடுப்பாங்க. நானும் அந்த திண்ணை மேலே சின்ன கோலம் அழகாக போடுவேன். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த திண்ணையில் உட்காரத்துக்கே மனசு வராதுங்க. கோலம் போட்டுட்டு எப்படிங்க உட்கார முடியும்? ஆனால் அந்த நினைவுகளெல்லாம் நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எங்கள் பாட்டி கூட படுக்க வச்சுக்கிட்டு கதை சொல்லுவாங்க. நாங்கள் ஊருக்கு போனதை ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்க, அச்சு முறுக்கு செஞ்சு தருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸுங்க. வெயில் அடிக்குது, வெளியில் போய் விளையாடக்கூடாது, கருத்துருவேன் அப்படின்னுவாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். வர்றதே விளையாடுறதுக்கு தான். நீங்கள் போய் வெளியில் போயிட்டு விளையாடாதீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு, அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்குறது கிடையாதுங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட சேர்ந்துக்கிட்டு அந்த குளத்துல போய் குதிக்கிறதும் குளிக்கிறதும் இந்த மாடு மேய்க்க போகிறதும் எவ்வளவு ஜாலியாக இருக்குங்க. கரெக்டாக இந்த வெயில் டைமில் இந்த கலக்கா சீசன் வேறு வருங்க. இந்த வேர்க்கடலை ஆல்ரெடி பறிச்சிட்ருப்பாங்க. நாங்கள் சும்மா ஈவினிங் போயிட்டு பறிச்சுட்டு வருவோம். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரிஸுங்க. நினைக்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் பாட்டி ஊருக்கு போயிட்டு இது போல் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேங்க. சொல்கிறப்பவே எவ்வளவு ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இது போல் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக. பாய்.